மசாலா உதிராமல் 65 எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். சிக்கன் எடுத்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி 6 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். கடையிலேயே சொல்லி சின்ன பீஸாக கட் பண்ண சொல்லுங்கள். சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கினால்தான் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் ஊறணுங்க. எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ நேரம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மசாலாலாம் உள்ளே சாரட்டும். நல்லா சார்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தயிரும் போடுங்க. கொஞ்சம் லெமன் ஜூஸ் போடுங்க. 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் 1/2 கிலோவுக்கு தயிர் போட்டிங்கன்னா போதும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா காய வச்சுருங்க. நல்லா சூடு பண்ணணுங்க. ஓவர் ஹீட் இல்லை, அங்கே தெரியும். புகையாக போகாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் போட்டு பொரிச்சிங்கன்னா சிக்கன் எப்படி இருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று மசாலா ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வரும். கலர் பொடியெலாம் போடலைங்க நான். டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே சிக்கன் அப்படியே சாஃப்டாக, வெளியில் மசாலா கிறிஸ்பியாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வணக்கங்க. வாழ்க வளமுடன்.